நவகிரகத்தில் புதன் வழிபாடு. காது மூக்கு தொண்டை, சளி தொந்தரவு, இரும்பல், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எது வந்தாலும் ஸ்வீட்டு சாப்பிட்றத மட்டும் விட மாட்டேன், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாய் கட்டுப்பாடு தான் தனுசுக்கு மிக மிக பிரச்சனை. வார்த்தைகள் அதே சமயம் சிறிது கவனம். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருந்த தனுசுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் டக்குன்னு அது அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கு. எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கவலையே வேணாம், அதில் ஏற்றம் ஏற்படும். இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, புதிய முதலீடு செய்வது, தனிப்பட்ட அடிமை தொழிலிருந்து சுய தொழில் தொடங்குவது, இதெல்லாம் தனுசுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். மனதில் பெரிய சந்தோஷம், ஆத்ம ரீதியான நிம்மதி, தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். இடமாற்றத்திற்கு உண்டான எல்லா விதமான முயற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பெற்றோர் பெரியோருடைய ஆசீர்வாதம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் இடத்தில் இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது தனுசுக்கு நன்மை தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறது தை மாதத்தில் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எனவே இந்த தை மாதத்தில் ஆக்கப்பூர்வமான பணிகள் சந்தோஷத்தை உருவாக்கும்.